நம்மள உணர்வு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். உணர்ச்சி அப்படிங்கிற பகுதி இருக்கும். உணர்வு அப்படிங்கிறது நம்மனால வெளியே காட்ட முடியாது. அது மறைவானது. உணர்ச்சி அப்படிங்கிறது வெளியே காட்ட முடியும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு பொருள் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். ஆனா, உணர்வு அப்படிங்கிறது ஒரு அருள் அடிப்படையானது. அது கண்ணுக்கு தெரியாது, மறைவானது. இப்ப எனக்கு ஒரு கவலை வருது அப்படின்னு சொன்னா, அந்த கவலை அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்குது. அந்த கவலைய எப்ப நான் வெளிய கொண்டு வரனோ, அது என்ன ஆகுதுன்னா உணர்ச்சியா மாறுது. அப்ப அந்த கவலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, அந்த கவலை என்னவாகும் அப்படின்னு சொன்னா நமக்கு கவலை அப்படிங்கிறது சரியாகி, அந்த உணர்வு அந்த நிலையிலேயே என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த கவலைய நம்ம யார்ட்டயாவது சொல்றோம். இல்ல நம்ம அத பத்தி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது உணர்ச்சி அப்படிங்கிற நிலைக்கு போயி, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நம்ம உடம்புக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நமது மனதுக்கும் அது பாதகத்தை ஏற்படுத்துது. பொதுவாவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை வரும், பொறாமை வரும். அதேபோல என்னன்னா, யாருக்காவது ஒரு உதவி செய்றாங்க அப்படிங்கும்போது, அத நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்னன்னா, நமக்கு அந்த கர்வம், இன்னும் சொல்லப்போனா ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமை, இது மாரி ஒவ்வொரு நிலைகள் காணப்படும். இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த கவலைக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். அந்த கோபத்துக்கு காரணமும் நம்ம தான். அந்த பயத்துக்கு எல்லா சூழ்நிலைக்கு காரணம் நம்ம தான். அப்ப என்னன்னா, அந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த அந்த ஒரு நிலை நம்மளை விட்டு போயிரும். ஆனா, அந்த இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வெளிய கொண்டு வந்துர்றோம். பொதுவா என்ன அப்படின்னு சொன்னா, யார் யாருக்கு இந்த மனநிலை காணப்படுதோ, அது என்ன அப்படின்னா, அந்த கவலையில நல்ல கவலை இருக்கும், கெட்ட கவலை இருக்கும். எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னடா இப்படி கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லி அவர நினைச்சு நம்ம கவலைப்படுறோம். நமக்கு நம்ம குழந்தைகள் இருக்காங்க, நண்பர் என்னடா இப்படி இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். இது நமக்கு எதிரே ஒரு சம்பவம் நடக்குது. அத பார்க்கும்போது நமக்கு ஒரு பய உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படுது. அது எப்ப நம்ம ஒரு எக்ஸிக்யூட் பண்றோமோ என்னன்னா, அது பய உணர்ச்சியாக மாற்றப்படுது. இப்ப யார் யாருக்கு இந்த பயம் வருதோ, அந்த நேரத்தில பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பயம் நம்மளை விட்டு போயிரும். நம்ம விட்டு போகாது. அந்த பயம்ங்கிறது உணர்வாக நம்ம உணர்த்தப்படுது. அதுல நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவன் அவன் மேல நம்ம இரக்கப்படணும். அதே மாரி அந்த மாரி ஒரு சூழ்நிலை அவருக்கும் நல்லாவணும், எனக்கு அந்த மாரி வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரேயரோ, அந்த அந்த எண்ணங்களோ நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுதே தவிர, அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பயத்த ரொம்ப பயந்து, அத நம்ம உள்வாங்கப்படுறோம். இப்ப யார் யாருக்கு என்னன்னு சொன்னா, அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது என்னன்னா, அது எப்ப மாறுது அப்படின்னா, நம்ம வெளிய கொண்டு வரும்போது மாறுது. உணர்வு அப்படிங்கிறது மறைவானது. உணர்ச்சி அப்படிங்கிறது வெளிப்படையானது. இப்ப யார் யாருக்கு இந்த ஒரு மனநிலை ஏற்படுகிறதோ, சில பேருக்கு துக்கம் அதிகமா இருக்கும். யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்க நெனச்சு துக்கம் வரும். எல்லாத்துக்குமே துக்கம் இருக்க தான் செய்யும். அந்த நேரத்தில நம்ம பொறுமையாக இருந்துட்டோம், பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு சொன்னா, அந்த துக்கம் என்னவாகும் அப்படின்னா, நமக்கு அது வெளிப்படையான ஒரு நிலையா மாறாம, துக்கம் என்னன்னா கன்வெர்ட் ஆகி நமக்கு நிம்மதியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அமைதியாக மாற்றப்பட்டுரும். நமக்கு நம்மளை சுத்தி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும். நம்ம மனதில நிம்மதியா இருக்கும். எப்ப அந்த நம்ம துக்கத்த வெளிய காட்டிர்றோமோ, அ அழுதுர்றோமோ, இதை என்ன பண்றோம்னா, யார்ட்டயாவது நம்ம தெரிஞ்ச நபர்கள்ட்ட அத பத்தி பேசுறோம் என்னன்னா, அந்த துக்கத்த நம்ம ஒரு பொருள் அடிப்படையா நம்ம பண்ணிர்றோம். அப்ப என்னன்னா, துக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரதான். ஒருத்தர் இறந்துட்டாங்க, மனசுல துக்கம் வரும். அத உணர்வாவே உள்ள வச்சுக்கணுமே தவிர, அத உணர்ச்சியாக வெளிய கொண்டு வரக்கூடாது. அந்த நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு வைக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த அந்த பொறுமை இருக்கவனால தான் துக்கத்த உள்ள வைக்க முடியும். இப்போ பொறுமை என்னன்னு சொன்னா, இறை குணங்கள்ல ஒண்ணு. எப்போ ஒரு மனிதன் அந்த பொறுமையா அந்த துக்கத்த சகிச்சுக்கிறானோ என்ன ஆகும்னா, அந்த பொறுமையில என்னன்னு சொன்னா ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த அந்த சகிப்புத்தன்மையில என்னன்னு சொன்னா, ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடியவர்கள் தான். அவங்க என்னன்னா, இந்த உலகத்துல வந்தாங்க. இந்த உலகத்துலருந்து திரும்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இது இயற்கையான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைச்சு, அந்த தெளிவின் மீது நம்ம என்னன்னு சொன்னா அமைதியா இருப்போம். இந்த ஒரு நிலை நமக்கு காணப்படல அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம கடைசியா இதே நிலைக்கு தான் வரப்போறோம். ஆனா முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த பொறுமையின் காரணமா, தெளிவின் காரணமா என்ன அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரப்படுறோம். இப்ப நம்ம யாராவது நம்ம பெருமையா பேசுறாங்க, நமக்கு உடனே என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். அந்த நேரத்தில பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிதானம் கிடைக்கும். இந்த நிதானத்தில இல்ல, இவங்க சொல்றதில எந்த ஒரு உண்மை இல்ல. இது என்னன்னா, இவங்க சொல்றாங்க, இதில உண்மை இல்லைன்னு சொல்லி என்னன்னா, நம்ம உண்மையான நிலைக்கு ஒரு தெளிவான நிலைக்கு வந்துருவோம். இல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு பொறாமை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில பொறுமையா இருந்தோம்னா, இல்ல யார் மேலயும் நம்ம பொறாமைப்படக்கூடாது. இப்ப என்னன்னா, இது எல்லாமே உணர்வுகளா நமக்கு என்னன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள வரத்தான் செய்யும். அந்த உணர்வு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம அந்த நிலையிலேயே இருந்துட்டோம்னா, அது அடுத்த நிலைக்கு கடக்காது. அது எப்ப மாறுது அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வடிவமா,
நம்ம அதை வெளியே கொண்டு வரும்போது, இல்லை அதை நடைமுறைப்படுத்தும்போது, இப்போ ஒருத்தருக்கு தவறான எண்ணம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த தவறான எண்ணத்துக்கு காரணம் யாருன்னா அவரு தான். அந்த பெருமைக்கு காரணம் அவர் தான். அந்த பொறாமைக்கு காரணம் அவர் தான். எல்லாத்துக்கும் காரணம் அவரு தான். அது எங்கேருந்து வரல, அவர் என்ன இன்புட்டாக போட்டாரோ அதுவாகவே அது வருது. அப்போ என்னென்னா, அந்த நேரத்தில் அவர் பொறுமையாக இருந்தார் சொன்னால், அந்த பொறுமையின் காரணமாக, அந்த இறை குணங்களின் காரணமாக, இறை பண்பின் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னால், அது தெளிவு கிடைக்கப்பெற்று, அந்த தெளிவின் காரணமாக மனநிறைவு கிடைக்கப்பெற்று, அந்த மன நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அதிகமாகும் பொழுது, இறை நம்பிக்கை அதிகமாகும் பொழுது, அந்த உணர்ச்சி அப்படிங்கிற இதுக்கு போகாமல், அது உணர்வுகள் என்ன ஆகும்னு சொன்னால், அப்படி மறைக்கப்பட்டு என்ன ஆகும்னு சொன்னால், நிம்மதி, அமைதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு உடல்நிலை பாதகமோ, மனநிலை பாதகமோ அப்படிங்கிற நிலைக்கு போகாமல், ஒரு நிம்மதியான, அமைதியான நிலைக்கு நம்ம செல்றோம். இப்போ யார் யாருக்கு என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வருதோ, அந்த கவலை வர்றதுக்கு காரணம் நம்ம தான். பொதுவாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையணும், சரியான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது இறை அறிவிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ ஒரு மனிதன் அதை நிராகரிக்கிறானோ, அப்போ என்னென்னா அந்த கவலையாக மாறுது. எப்போ கவலை வருதோ அந்த நம்பிக்கை குறையுது. எப்போ அந்த ஒரு மனிதன் கவலையை அந்த பொறுமையின் காரணமாக சகித்து இருக்கிறானோ, அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கை அதிகமாகுது. எப்போ நம்பிக்கை அதிகமாகுதோ கவலை அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு இறை நம்பிக்கை அதிகமாகி என்னென்னு சொன்னால், அந்த இறை நம்பிக்கை எப்போ வருதோ மனதில் நிம்மதி, அமைதி வரும். எப்போ நிம்மதி, அமைதி வருது என்னென்னு சொன்னால், அவன் ஒரு சரியான ஒரு நிலைக்கு போவான். எப்போ அந்த மனநிலை நல்ல இதில் இருக்கோ, அவருக்கு அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல், அந்த அவன் என்ன உள்ளே போட்டானோ, அது அந்த அவுட்புட்டாக வெளியே வருது. அப்போ இந்த நிம்மதியின் காரணம் நல்ல விஷயங்களை உள்வாங்குவாங்க. அது வெளிப்பாடும், அவுட்புட்டும் சிறந்த முறையில் இருக்கும். அப்போ என்னென்னா, அந்த உணர்வு உணர்ச்சியாக இப்படித்தான் மாறுது. அந்த உணர்வு நமக்கு சொல்லப்படும் பொழுது, அது என்ன செய்தி சொல்ல வருதோ அதை மட்டும் எடுத்துட்டு, அது தவறாக இருந்தாலும் அதற்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி திருத்தி, நம்ம பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் இது போன்ற நிலைகளிலிருந்து வெளியே வரலாம்.